World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன யோகத்தில்டா பிறந்திருக்கிறோம், நம்ம பிரபஞ்சம் நமக்கு என்ன யோகத்தை கொடுத்துருக்குது, இந்த யோகத்தின் மூலியமாக பெறக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னும் யோகத்தில் 27 நாம யோகம்ன்ற பேரில் யோகி அவயோகி அப்படின்ற ஒரு நிலையில் ஜாதகத்தை நம்ம நிறையா வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இந்த யோகத்தில் பிறந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை ஆணித்தரமாக எடுத்துரைப்பதற்காக நமது தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயுடைய உறுப்பினர் நிர்வாகக்குழு உறுப்பினர் திருமதி லாவண்யா அவர்கள் தனது கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வர குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் என் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவன தலைவர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும், கதிரண்ணா அவர்களுக்கும் நன்றி கூறி, என்னுடைய குருநாதர் எனக்கு இன்று வழங்கிய தலைப்பானது நாமயோகம் தரும் ராஜ வாழ்வும் வாழ்வாகும். யோகம் என்றாலே இணைத்தல்ன்ற பேருங்க. அது அதிர்ஷ்டம் சேர்த்தல் என்று பொருள் சொல்லலாம். முற்பிறவியில் நம்ம செய்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் இது நாமயோகமானது தீர்மானிக்கப்படுகிறது. மற்றும் நம் தாய் தந்தையர் செய்த பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையிலும் இது தீர்மானிக்கப்படுகிறதுங்க. நாமயோகங்கள் மொத்தம் 27 ஆகுங்க. 3 நாமயோகத்திற்கு ஒரு கிரகம் வருங்க. முதல்ல பார்க்குறது விஸ்கம்பம் நாமயோகம். இதற்கு யோகி சனி பகவான் பூச நட்சத்திரமாகும். அவயோகி சந்திரன் திருவோண நட்சத்திரம். விஸ்கம்ப நாமயோகக்காரங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா சனி பயிற்சி ஆனால் எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க. அஷ்டம சனி ஆகட்டும், கண்டம சனி, 7.5 சனி, எதுக்குமே இவங்க பயப்பட தேவையில்லை. இவங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு யோகமான இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அது யோக பலனை தாங்க தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய கடமைகளை செய்பவங்களை என்றைக்குமே சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார். சரிங்களா? இவங்க பார்த்திங்கன்னா அம்மா வழி உறவினர்கள்ட ரொம்ப வெறுப்பை சம்பாதிச்சிட்ருப்பாங்க. முதலீடு இல்லாத தொழில் செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்குங்க. இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதை கேட்டுட்டு அவங்களே இவங்க திட்டிட்டு போயிடுவாங்க. இவங்களோட அட்வைஸை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவன் என்ன பேசுகிறது, நம்ம என்ன கேட்குறதுங்கிற மாதிரி மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாங்க மற்றவங்களும். ஆனால் முன்னாடி பேச மாட்டாங்க. ஒரு சிலருக்கு முன்னாடி பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அந்த அட்வைஸ் பண்ணுறதை தவிர்த்திங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அற்ப ஆயுள் கொண்டவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. மூத்த சகோதரம் சித்தப்பா வகை பெண்களிடம் கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்வு கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் அவயோகியாக வர்றதுனால நீர்நிலை சார்ந்த இடங்களில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிக நேரம் நீரில் இருக்கக்கூடாது. டக்குன்னு வெளியே போனோமா குளித்தோமா வந்தோமான் இருக்க மாதிரி வந்துடுங்க. அப்புறமேல பார்த்திங்கன்னா சந்திரனோட ராசி லக்னம் கொண்டவங்க நட்சத்திரம் கொண்டவங்கள்ட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா பிரீத்தி நாம யோகங்க. இதற்கு பார்த்திங்கன்னா புதன் யோகியாக வருவார், ஆயில்ய நட்சத்திரம். அவயோகியாக செவ்வாய் வருவாருங்க, அவிட்ட நட்சத்திரம் வருது. பிரீத்தி நாமயோகம் என்றாலே காரிய வெற்றி என்று பொருளுங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அனுகூலம் மிக்கவர்கள்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்கள் விரும்பத்தக்க வகையில் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நிறையா பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நுண்ணறிவு அதிகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. கணக்கு இவங்கள மாதிரி போடுறதுக்கு ஆளே இருக்காதுங்க. முதல்ல வாங்குகிற சொத்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. ரெண்டாவது வாங்கிறது கொஞ்சம் நல்லபடியாக அமையும். அம்மா வழி உறவினர்கள் பக்கம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சகோதரத்துவம் இருந்தால் அவங்க மூலம் அவமானம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. துணையின் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பேசியே காரியத்தை சாதிச்சிருவாங்க. இவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க.
அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சரிப்பா அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க, இவங்க பேச கரெக்டுங்கிற மாதிரி போயிடுவாங்க. அடுத்தது 3வது நாமயோகங்க ஆயுஷ்மான் ஞாமயோகம். யோகி வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் வருவார், மக நட்சத்திரம். அவயோகி வந்து ராகு பகவான், சதய நட்சத்திரம். இவங்க ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்ததுனால இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே ரொம்ப சிறப்புங்க. இவங்க ஆயுஷ்மான் பவ என சொல்லி வாழ்த்தினா வாழ்த்து பெறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான சூழல் ஏற்படும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உணவு வந்து நம்ம வீட்டில் இப்போ ஆயுஷ்மான் நாமயோகக்காரங்க வராங்க, அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து உணவு உண்றாங்கன்னாவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குங்க. அதே மாதிரி இவங்க வீடு கட்டினாங்கன்னா அவங்க அம்மாவோட பேர் தான் வைக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து கேது பகவான் 3, 6, 8, 12 மறையாமல் இருந்தாலே ரொம்ப நல்லது பண்ணுங்க. அதே போல் ராகு பகவான் 3, 6, 8, 12 மறைஞ்சால் இவங்களுக்கு இன்னும் நல்ல யோக பலனை கொடுக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் இருந்தாலே அந்த கிரகம் சார்ந்த உறவினரிடம் பிரச்சனை வருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரக்காரர்கள், இந்த ஆயுஷ்மான் நாமயோகக்காரர்கள் சதய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அது சார்ந்த உறவிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அடுத்தது 4வது யோகம் வந்து சௌபாக்கியம்ங்க. யோகி வந்து சுக்கிரன், பூர நட்சத்திரம். அவயோகி குரு வருவார், பூரட்டாதி நட்சத்திரங்க. இது ஒரு சுப நாமயோகமாகும். இவங்க பக்கத்தில் பார்த்தாலோ அனைத்தும் நன்மை உண்டாகும். இவங்களை பார்த்தாலே நம்மளுக்கும் நன்மை உண்டாகும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், ஆயுள் அதிகமாக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருப்பாங்க, பேசுவாங்க. சுக்கிரன் எந்த பாவத்தில் அவங்களுக்கு இருந்தாலும் அது சார்ந்த உறவை வந்து இவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கனாவே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்வு இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் எமோஷ்னல் பார்ட்டின்னு சொல்லலாம், மன விரக்தி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேலே தான் டெவலப்மெண்ட்டேங்க. 40 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, 40 வயசுக்கு மேலே ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு அவயோகியாக வர்றதுனால வட்டி தொழில் செய்யவே கூடாதுங்க, ஃபைனான்ஸ் பக்கமே போகக்கூடாது, பெரிய முதலீடு போட்டு எந்த ஒரு தொழிலும் பிஸ்னஸ் எதுவும் பண்ணவே கூடாது. அதே மாதிரி உடல் பருமன் அதிகம் போடாமல் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு இவங்க வந்து வெயிட் போடாமல் இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உடல்வாகு இருக்குங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குருமார்கள் தான் திட்டு வாங்குவாங்க, அந்த திட்டு வாங்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி குருமார்கள்ட்ட திட்டு வாங்கினா அது சாபமாக மாறுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து இவங்களுக்கு ஆகாது. இவங்களோட குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பாங்க. அடுத்தது 5வது நாமயோகம் சோபனங்க. யோகி வந்து சூரியன், உத்தர நட்சத்திரம். அவயோகி வந்து சனி பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது எதுலேயுமே ஒரு கனவு காணுட்டே இருப்பாங்க இவங்கன்னு சொல்லலாம். அரசியல், அரசாங்கம், நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்காதா, புகழ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எதையாவது ஒரு மரியாதை எது வேணாலும் கிடைக்கணுன்ற ஒரு கனவுலே இவங்க இருப்பாங்க. தலைமை பதவி கண்டிப்பாக அடைவாங்க. அரசு வருமானம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிட்டே இருக்கும். தந்தைக்கு கடனும் அதிகம், தாய்க்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையும் வருங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு வளர்க்கவே கூடாதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானோடது வருதுங்களா, அதனால் வந்து பசுமாடு இவங்க எப்பயுமே வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல வந்து இவங்களோட சொந்த தொழில் செய்கிற இடத்துல வந்து ஒரு வயசானவங்கள வேலையில் அமர்த்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகண்ட நாமயோகம். அதிகண்ட நாமயோகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகி வந்து சந்திர பகவான் வர்றாரு, அஸ்த நட்சத்திரம். அவயோகி புதன் வருவார், ரேவதி நட்சத்திரம். இது ஒரு அசுப நாமயோகம்னு சொல்லலாம். மனம் சொல்வதை மட்டும் இவங்க கேட்டு நடந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. புத்தி சொல்கிறத கேட்டாங்கன்னா வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ் நிறையா சந்திப்பாங்க. இவங்களோட பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் அதிகமாக இருக்கும், மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு நோய் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். தம்பி இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆயுள் கண்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா வழி சொத்து இருக்குது இவங்களுக்கு, ஆனாலும் அது கிடைச்சாலும் அது அழிஞ்சு போயிடும், அது இவங்கள்ட்ட நிலையாக இருக்காதுங்க. சர்வீஸ் சார்ந்த விஷயங்கள் இவங்க எது செஞ்சாலும், இப்போ பொதுமக்களுக்காகட்டும் யாருக்காகட்டும் ஒரு உதவி சர்வீஸாக போய் செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க இறப்பில் எப்பயுமே ஒரு ரகசியம் இருக்கும். இவங்க எப்போ இறக்குறாங்கன்னு கூடவே இருந்தால் கூட இவங்க எப்போ இறக்குறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ரகசியமாக இருக்கும் இவங்களுடைய இறப்பு. அடுத்து சுகர்மம் நாமயோகங்க. யோகி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சித்திரை நட்சத்திரம். அவயோகி வந்து கேது, அஸ்வினி நட்சத்திரமாக வருங்க. இது ஒரு நல்ல நாமயோகம் இல்லை, பெருசாக வந்து பெரிய நல்லது பண்ணுன்னு சொல்ல முடியாது.
தைரியம் வீரியம் பலசாலியாக இருப்பாங்க, தலைமுறை புகழும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு வாடகை வீடு வருமானம் வாங்குகிற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க. இவங்க நல்ல ஒரு பக்திமானாக இருப்பாங்க, தீர்த்த யாத்திரைக்கெலாம் செய்வாங்க. முடிந்த அளவுக்கு இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தர்ம காரியம் வந்து இவர் செய்ய ஆரம்பித்தாருனாவே இவர் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் கிடைக்குங்க. அதே மாதிரி இவங்களோட தாய் வழி சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு இவங்களால் அடிக்கடி போயிட்டு வர முடியாது. எப்போ போகணுன்னு நினச்சாலும் அதில் ஒரு தடை தாமதம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8வது நாமயோகம் திருதி நாமயோகங்க. யோகி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான், சுவாதி நட்சத்திரம். அவயோகி வந்து சுக்ரன், பரணி நட்சத்திரம். இதுவும் ஒரு நல்ல யோகம் இல்லை. பெருசாக நாமயோகத்தில் வந்து இது பெரிய ஒரு இது இல்லை. இவங்க வந்து பிடிவாதம் பிடிச்சி எதை செஞ்சாலும் அது வேஸ்ட்டு தாங்க. இவங்க ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக எனக்கு இது வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஈஸியாக பேசியாக மற்றவங்கள ஏமாற்றிட்டே இருப்பாங்க. எதிலும் வந்து விடாமுயற்சி இருக்குங்க. பெண்களுக்கு பிரச்சனை வரும். இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கல்யாணம் பண்ணவங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு முன்னே தவறு பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு நபர்கள் இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து கிடைக்குங்க. சாப்பாடு பிரியருங்க. ஆனால் கொஞ்சம் தாமத திருமணம் தான் ஆகும் இவங்களுக்கு. அதே மாதிரி சூழ நாமயோகங்க. யோகி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான், விசாக நட்சத்திரம். அவயோகி வந்து சூரியன், கிருத்திகை நட்சத்திரமாகும். இந்த யோகம் அவ்வளோ சிறப்பில்லை, பாதிப்பு அசுபநாம யோகம்தான். சரிங்களா? சூழநாம யோகத்தில் வீட்டில் வெளியே வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு சூளம் வச்சே இருக்கணும். அதே மாதிரி வேல் வைத்த காவல் தெய்வங்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆள் முரட்டுத்தனமாக இருக்காங்க. பார்க்க கரடு முரடான பேச்சு தோற்றம் எல்லாமே இருக்கும். முன்கோபம் அதிகமாக வரும். எதிலும் அலட்சியமாகவும் சோம்பலாகவும் இருப்பாங்க. தவறான பழக்க வழக்கங்கள் தவறான செயலில் ஈடுபடும் நபராக இருப்பாங்க. எதுலேயும் ஒரு பொறுப்பெடுத்து தலைமை தாங்கி நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணம் எப்பயுமே இவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். புகழுக்காக ஏங்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகழுக்கு கிடைக்கிறதுக்கோசரம் நிறைய பணம் செலவு பண்ணுவாருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ட நாமயோகம், 10வது நாமயோகம். யோகி வந்து சனி பகவான், அனுச நட்சத்திரம். அவயோகி வந்து சந்திரன், ரோகிணி நட்சத்திரங்க. பிரச்சனையே வாழ்க்கையாக கொண்டவங்க இந்த கண்ட நாமயோகக்காரங்க. எதை தொட்டாலும் எதை சந்தித்தாலும் அதன் மூலம் மனநிறைவும் கிடைக்காது. எதை சாதித்தாலுமே கூட இவங்களுக்கு மனநிறைவு அடைய மாட்டாங்க. இவங்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டங்க. வீட்டில் ஒரு கண்ட நாமயோகக்காரங்க இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட நாமயோகக்காரங்களுக்கு திருமணம் ஆன பிறகு 100% அவங்களுக்கு யோகமே இருக்காது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுவே அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று ஒரு நல்ல ஸ்தானத்தில் நல்ல ஒரு கிரக சாரம் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றி பலனை கொடுக்கும் நல்லபடியாக. இவங்க சமுதாயத்துக்கு சோசியல் சர்வீஸ் நிறையா இவங்களும் செய்யணும். இவங்க செய்ய செய்ய இவங்க வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். மறைபொருள் ஞானம் கிடைக்கும் இவங்களுக்கு. ஜோதிடம் சார்ந்த விஷயமாகட்டும், புதையல், எது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எதுனாலும் மறைபொருள் ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க கொஞ்சம் ஒரு ஃபீல்டில் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்கனாவே ஒரு கர்வம் வந்துடும், தாங்கிற எண்ணம் அதிகமாக வந்துடும். அதனால் வந்து அந்த கர்வத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கனாவே இவங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருத்தி நாமயோகம். யோகி வந்து புதன் பகவான், கேட்டை நட்சத்திரம். அவயோகி செவ்வாய் பகவான், மிருகசீர்ஷ நட்சத்திரம். விருத்தி நாமயோகம் என்றாலே வளர்ச்சி அடைதல் ஆகுங்க. இது வந்து ஒரு சுப நாமயோகம் தான். மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, டெவலப்மெண்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். இவங்க வீடு கட்டினா பெரிய கோட்டை மாதிரி கட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை முன்னிறுத்தி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அதில் இருக்கா, விருத்தி அடையுமா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு அதில் வளர்ச்சி கிடையாதுங்க. அடுத்தவங்களுக்கு தான் இவங்க மூலிமா ஒரு வளர்ச்சி உண்டு. வந்து பார்த்திங்கன்னா சகோதர வழி அந்தளவுக்கு சிறப்பு இல்லைங்க. பூமியில் பிரச்சனை இருக்கும், கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி வம்புவழக்கு பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து துருவம் நாமயோகம். யோகி வந்து கேது பகவான், மூல நட்சத்திரம். அவயோகி ராகு பகவான், திருவாதிரை நட்சத்திரம். ராகுவை வந்து பார்த்திங்கன்னா எளிதில் புரிஞ்சு கொள்ளலாம், ஆனால் கேது பகவானை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி இவங்களை வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பாசிட்டிவ் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கையில் அடுத்து நெகட்டிவ் ஒரு விஷயம் உடனே நடக்கும். இப்போ ₹1 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த ₹2 இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாஸ் ஆகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டு பக்கத்தில் வேப்ப மரமும் அரச மரமும் கலந்த விநாயகர் வந்து இருப்பாருங்க.
அந்த விநாயகர் கோயிலுக்கு தினமும் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லது நடக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர பணி செய்கிறது கொஞ்சம் சிறப்பு தருங்க. இவங்க வாழ்க்கையில் வந்து ஐடி இந்த மாதிரி நைட்டு டிஃபன் கடை இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு செஞ்சும்போது இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன் தகுதிக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட பழகிறதோட கொஞ்சம் மேலே இருக்கவங்கள்ட்ட பழகினா இவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஓரளவுக்கு மோட்சத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இவங்க பெருசாக மோட்சத்தை தேடி போக மாட்டாங்க. அடுத்தது வியாகதம் 13வது நாமயோகம். யோகி வந்து சுக்ரன் பூராட நட்சத்திரம், அவயோகி வந்து குரு புனர்பூச நட்சத்திரம். இது அசுப நாமயோகம் தாங்க. தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை சம்மந்தமாகவோ நெடுந்தூர பயணம் அடிக்கடி செஞ்சிட்ருப்பாங்க. விரோதிகள் அதிகம் உருவாகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி தடுமாறும் எண்ணம் இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தோல்விகள் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய அடி வாங்குவாங்கங்க. மனநிறைவு கிடைக்காது இவங்களுக்கு. ஒரு வேலையை செய்கிறாங்க, அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அடுத்தவங்க மேலே அதை பழி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து ஹர்ஷனம் நாமயோகம் 14வது. யோகி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உத்திராடம் நட்சத்திரம், அவயோகி வந்து சனி பகவான் பூச நட்சத்திரம். இவங்க ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தாலே அவர் எங்கு உள்ளாரோ அந்த பாவகம் தொட்டு அவங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் கண்டிப்பாக தேடி வருங்க. இவங்க அடிக்கடி தொழிலை மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு தொழிலை ஸ்டாண்டர்டாக செய்ய மாட்டாங்க இவங்க. அதன் மூலிமா ஒரு அவப்பெயரும் அவமானமும் இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கெத்தாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க முன்னாடி நம்ம தான் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க, இந்த ரவுடிசம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. அவங்க மூலிமா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 15வது நாமயோகம் வஜ்ரம். யோகி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் திருவோண நட்சத்திரம், சந்திர பகவான் திருவோண நட்சத்திரம், அவயோகி வந்து புதன் ஆயில்ய நட்சத்திரமாக வருவாங்க. மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர்கள்னு இவங்களை சொல்லலாங்க. திடமான உடல் அமைப்பு, கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வைராக்கியம் அதிகமாக இருக்கும். எப்பயுமே தப்பான முடிவு எடுக்கிறதுல இவங்க தான் நம்பர் 1ங்க. சரியான முடிவு எப்பயுமே இவங்க எடுக்க மாட்டாங்க. இவர்கள் சந்தோஷமாக இருக்க எந்த எல்லைக்கும் போவாங்க. வீடு இடம் சொத்துக்கள் சார்ந்தது சீக்கிரம் இவங்களுக்கு கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட், விவசாயம், பூமி சார்ந்த தொழிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. பேச்சில் வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்தி நாமயோகம் 16வது நாமயோகம். யோகி வந்து செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரம், அவயோகி வந்து கேது பகவான் மக நட்சத்திரம் ஆகுங்க. சித்தி என்றால் சித்தித்தல் என்று பெயர், அனுகூலம் கிடைக்குங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சுப நாம யோகமாகும். பூமி யோகம் உண்டு. கணவர் சகோதரர் இருந்தால் அவர் மூலிமா வந்து இவங்களுக்கு நன்மை அதிகம் நடக்கும். இந்த நாமயோகக்காரர்கள் கூட இருந்தாலும் சரி அல்லது இவங்களே ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அதை முடிச்சு காட்டாமல் விட மாட்டாங்க. வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு மைனஸ் என்னென்னா, இவங்க இறை சார்ந்த விஷயத்தில் எதுலேயுமே வந்து பொய் சொல்லக்கூடாது. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஒரு ஜோதிடராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சும்மா கஸ்டமர்கிட்ட சொல்லி பணம் பறிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கூப்பிட்டதுமே கடவுள் ஓடி வந்து நிற்பார். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இது. இவங்க வந்து வெளியில் கடனும் வாங்கக்கூடாது, கடனும் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு வேளை கடன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க திருப்பி கட்டுறது கஷ்டம். ஒரு வேளை கடன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த கடனை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 17வது நாமயோகம் வியாதிபாதம். யோகி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் சதய நட்சத்திரம், அவயோகி வந்து சுக்கிரன் பூர நட்சத்திரம். இது தாங்க இருக்கிறதுல மிகவும் டேஞ்சரான ஒரு நாமயோகமாக இருக்குது. முழுமையான தோஷத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த வியாதிபாத நாமயோகத்தில் பிறந்திருப்பாங்க. நல்லதுக்காக உங்கள் குடும்பத்தை இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கல. இந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வியாதிபாத நாமயோகம் மூலிமா கொடுத்துருங்க. முற்பிறவியில் செய்த பாவம் மட்டும் சொல்ல முடியாது, இது 7 பிறவிலையும் செஞ்ச பாவம்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த போல தான் இந்த நாமயோகத்தில் பிறந்து அவங்க கஷ்டம் நிறையா படுவாங்க. அதிக பாவம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த நாமயோகத்தில் பிறப்பாங்க. இவங்க நல்லபடியாக படிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களோட கம்மி மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஒரு போஸ்டிங் அமைஞ்சிரும். இவங்களுக்கு வந்து நினச்சது எதுவும் நடக்காது. திருமணம் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா காதல் கல்யாணமாக இருந்தால் அது நடைபெறாதுங்க.
அதே திருமணத்துக்கு பிறகு மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மன வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு போராட்டமான சூழலாகவே இருக்கும். எனி டைம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு போராட்ட காலம்னே சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கையை. அந்த மாதிரியான ஒரு யோகங்க. தோல்வி தான் அதிகம் சந்திப்பாங்க. அதே மாதிரி இந்த அடுத்தது 18வது நாம யோகம் வரியன் நாம யோகம். யோகி வந்து குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம், அவயோகி வந்து சூரியன் உத்தர நட்சத்திரம். இந்த வரியன் நாம யோகத்தில் பிறந்தவங்க நல்ல பொருளாதார சேர்க்கை இருக்கும். அதுவே அந்த பொருளாதாரத்தை வெளியே யாராவது கடனாக கேட்குறாங்க அப்படின்ட்டு இவங்க கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பணத்தை திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடுங்க. இவங்களுக்கு மறுபடியும் அந்த சேர்க்கை வந்து கம்மியாயிடும். இவங்க யார்கிட்டையும் பணம் கடன் வாங்காமல் இருந்தால் நல்லது. ஆனால் இவங்க கேட்டதும் பணம் கொடுப்பாங்க. அதனால் ஃபைனான்ஸ் பக்கமே இவங்க தலை வச்சு படுக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கிற மாதிரி இவங்களை சொல்லலாம். எதுக்குமே அசர மாட்டாங்க. வீம்பு அதிகம், வைராக்கி அதிகம். நான் இதை செய்யணும்னா செஞ்சே தருவேன், கௌரவத்துக்கோசரம் நான் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் இவங்க இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 19வது நாமயோகம் பரிகன் நாமயோகங்க. யோகி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வராரு, உத்திரட்டாதி நட்சத்திரம். அவயோகி வந்து சந்திரன் அஸ்த நட்சத்திரம். இவங்க ஒரு செயலை வந்து நிதானமாக செஞ்சாலே இவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவதியாக செஞ்சு அதை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இவங்களே போய் இந்த குட்டையை குழப்பின மாதிரி குழப்பி விட்ருவாங்க. அதனால் வந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இவங்க அதிகப்படியாக அந்த அரசாங்கம் சார்ந்த வேலைகள், இந்த எக்ஸாம்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நிறையா டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸாமும் எழுதி ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து இவங்க வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லா இடத்துலையும் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட்டை ஆளும் எண்ணம் அதிகமாக இருக்கும். பெரிய அளவு சாம்ராஜ்யத்தை ஆளணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவம் நாமயோகம் 20வது. யோகி வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான், ரேவதி நட்சத்திரம். அவயோகி வந்து செவ்வாய், சித்திரை நட்சத்திரம். புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவே கிடையாது, அவருக்கே அதிக சாஸ்திர ஞானம் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அறிவுடையவர், அறிவால் உயர்ந்தவர், சிந்தனையால் உயர்ந்தவர் என சொல்லிகிட்டே போகலாம். புதன் சார்ந்த அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கு சக்ஸஸ் தான். எந்த ஒரு வித்தையாக இருந்தாலும் இவங்க கற்றுக்குவாங்க. மிகச்சிறந்த வித்தகராக இருப்பாங்க. நாம் எதுக்காக பிறந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க சுயநலமாக இருக்க மாட்டாங்க. கோபத்தை மட்டும் இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்கங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஈஸியாக நடத்தி முடிச்சிருவாங்க. காரிய வெற்றின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து சித்தம் நாமயோகம் 21வது நாமயோகம். யோகி வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுங்க, அஸ்வினி நட்சத்திரம். அவயோகி வந்து ராகு பகவான், சுவாதி நட்சத்திரம்ங்க. சித்தம் என்றாலே பாக்கியம் என்று அர்த்தம். இந்த நாமயோகம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு நன்மை பயக்காதுங்க. கூட்டு தொழில், கலத்திரம், நண்பர்கள் இவங்க மூலிமா இவங்களுக்கு பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். நன்மை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். மக்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இவங்க செஞ்சிகிட்ருப்பாங்க. இந்த நாமயோகக்காரர்கள் சாபம் மட்டும் வாங்கக்கூடாது. அப்படி சாபம் வாங்கிட்டால் 3 தலைமுறை வரை பாதிப்பு இருக்கும். இவங்க வந்து மற்றவங்களுக்கு சாபம் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு 3 தலைமுறை வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாய் வழியில் அதிக புண்ணியம் செய்தவர்கள் இருப்பாங்க, தந்தை வழியில் அதிக தோஷம் செய்தவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லாங்க. அடுத்தது 22வது நாமயோகம் சாத்தியமாகும். யோகி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், பரணி நட்சத்திரம். அவயோகி வந்து குரு வந்து விசாக நட்சத்திரங்க. சாத்தியம் என்றாலே முடித்தல் என்ன அர்த்தம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முடிச்சு காட்டிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. இப்போ ஒரு செயலை செய்வாங்க, ஆனால் அதில் இவங்களே ஃபுல்ஃபில் ஆக மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அப்படின்ற ஒரு திருப்தியற்ற மனநிலையிலே இருப்பாங்க. எப்பயுமே நம்மள்கிட்ட இருக்கிறது போதும்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இவங்கள்ட்ட இருக்குங்க. சாத்தியம்னா கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சு காட்டுறது தாங்க இந்த சாத்தியம்ங்கிறது. சுப நிகழ்ச்சி எதாக இருந்தாலும் இவங்களை முன்னிறுத்தி பண்ணும்போது அந்த விஷயங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகுங்க. இவங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா, இந்த சாத்தியம் யோகக்காரங்களை யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க வந்து அழியிறத இவங்க கண்ணால் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாமயோகம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 23வது நாமயோகம் சுப நாமயோகமாகும். யோகி வந்து சூரிய பகவான், கிருத்திகை நட்சத்திரம். அவயோகி வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான், அனுச நட்சத்திரம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் போனாலே கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த மலை நோய், மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்ற எல்லாத்துலேயும் கொஞ்சம் சுபமாக தாங்க இருக்கும். அற்புத நாமயோகம் தான்.
மற்றவங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் சுபமாக நடக்குதோ அங்கெல்லாம் இவங்களை கூட கூட்டிகிட்டு போனாலே அந்த விஷயம் சூப்பராக சக்ஸஸ் ஆகும். சூரியன் சார்ந்த அனைத்துமே இவங்களுக்கு கிடைக்குங்க. பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்குற இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க, வேலை தான் வாங்குவாங்க அடுத்தவங்கள்ட்ட. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு, இந்த ஆலைப்பணி, இந்த மாதிரி ஒரு உதவிக்கரங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரம் நாமயோகம் 24வது. யோகி வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரம். அவயோகி வந்து பார்த்திங்கன்னா புதன் கேட்டை நட்சத்திரம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதன் சார்ந்த விஷயம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, டாக்குமெண்ட் இஷ்யூ ஆகட்டும், கையெழுத்து போடுறதாகட்டும், கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். நண்பர்கள், காதல், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி காதல் செஞ்சோம் அது தப்பாயிடும். அது வந்து கடைசி வரைக்கும் இவங்களுக்கு நிலச்சிருக்காது. அந்த காதலில் தோல்வி ஏற்படுங்க. தாய்மாமன் உறவினரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி பொருந்தியவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் யோகியாக வர்றதுனால ரொம்ப ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல உட்காருனா கூட நீட்டாக இருக்கா, க்ளீனாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சுத்தம், அதிகப்படியான சுத்தம் பார்க்குறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம்னா அதனால் இவங்க கோபம் எக்ஸ்ட்ரா அதிகப்படியான ஒரு கோபம் வரும் இவங்களுக்கு. ஒரு விஷயத்த செய்யாதீங்கன்னு அவங்க சொல்லும்போது நம்ம போய் அதை செய்கிறதுனால அவங்களுக்கு அது பிடிக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 25வது நாமயோகம் பிராமியம். யோகி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மிருகசிருஷமாக வருது. அவயோகி வந்து பார்த்திங்கன்னா கேது மூல நட்சத்திரமாக வரும். பிராமியம் என்றாலே பேரின்பம், பிரம்மம், பரபிரம்மம்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். இந்த பிராமியம் நாமக்கவர்கள் ஈஸியாக பிரம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதை தப்பான விஷயங்களுக்கு இவங்க பயன்படுத்துவாங்க. அதன் மூலம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லது நடக்குமானா கொஞ்சம் பிரச்சனைகள் தான் வரும். அதனால் வந்து கெட்ட விஷயங்களுக்கு அதிகம் நம்ம போகாமல் நல்ல விஷயங்கள், நல்ல முறையில் மக்களுக்கு தேவையான ஒரு வளர்ச்சிக்கோசரம் எதுக்காவது ஒன்று இவங்க செய்யும்போது அது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்குங்க. இவங்க ஒரு இடத்துல எந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்குதுன்னு டக்குன்னு உள்ளுணர்வு மூலியமாகவே உணர்ந்துருவாங்க. மற்றவங்களுக்கு வந்து தெரியறத விட இவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த இடத்துல தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது, இந்த தெய்வத்தை கும்பிட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்திங்களா, அதை ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய நபர். அதை ஆனால் தப்பான வழிகளில் பயன்படுத்தாமல் நல்ல வழியில் பயன்படுத்தினா இவங்க வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. கடைசியாக தான் ஞானத்தை தேடுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபோர்ஜரி பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறமேலாம் ஞானத்தை தேடுவாங்க. அது வந்து கடைசியாக கிடைக்குமான்னா கிடைக்காது. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்காதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 26வது நாமயோகம் ஐந்திரம்னு சொல்லலாம், மகேந்திரம்னு சொல்லலாம். யோகி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் திருவாதிரை நட்சத்திரம். அவயோகி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பூராட நட்சத்திரம். இது ஒரு அற்புதமான நாமயோகம்னு சொல்லாங்க. இது பெரிய அளவுக்கு சுப பலனும் தராது, அசுப பலனும் தராது, ஈவனாக இருக்கும். இவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மழையில் மட்டும் நினையக்கூடாது. இவங்களுக்கு வந்து அது ஆகாது. நல்ல செல்வ சீமாட்டின்னு சொல்லலாம், சீமான்கள்னு சொல்லலாம். மற்ற நாமயாகக்காரர்களை விட இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எது கேட்டாலும் கிடச்சிரும். இப்போ வந்து இவங்க போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, இவங்க போய் ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே தேடி வரும். இவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இவங்கள தேடி வரும். இவங்களுக்கு வந்து முன்கோபம் அதிகமாக வருங்க. அதே மாதிரி இவங்க யோசிச்சாங்கன்னா சிபிசிஐடி மாதிரி கிரிமினல் மைண்டோட யோசிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒருத்தருடைய ஷார்ட்கட்ஸ் நிறையா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை புரிஞ்சுக்குவாங்க. இவங்க யோசிக்கிற மாதிரி மற்றவங்களால யோசிக்க முடியாது. இவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமேலாம் சாய்பாபா வணங்குறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 27வது நாமயோகங்க வைத்திருதி. யோகி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வராரு, புனர்பூச நட்சத்திரம். அவயோகி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வருவார், உத்திராட நட்சத்திரங்க. இது மிகப்பெரிய ஒரு அசுப நாமயோகம்னு சொல்லலாம். இவங்க சொல்வதையும் பேசுவதையும் நம்பவே கூடாது. இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு போய் நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட கேட்டால் அதன் மூலிமா நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும். இவங்க பொய்யை மெய்யாக பேசுகிற மாதிரி பேசிடுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பிரிவு வாழ்க்கையில் இருப்பாங்கங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் அமையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே அது ஃபெயிலியரே ஆனாலும் அதை பற்றி யோசிக்காமல் அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்னு போய் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு இவங்க யோசித்து அதை பற்றி யோசிச்சுட்ருப்பாங்க. இந்த நாமயோகக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பந்தா பேர் வழின்னு சொல்லலாங்க.
காரியக்காரர்கள்னு சொல்லலாம். அவங்க தேவைக்கோசரம் தான் வருவாங்க. ஒரு 4 பேர் முன்னாடி பந்தா காட்டணுன்னா அந்த இடத்துல பணம் செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குங்க. ஒரு சிறிய பிரச்சனை தான் இருக்கும், அதை ஊதி ஊதி பெருசு பண்ணி விட்டு பெரிய சண்டையாக்கி விட்டு போயிடுவாங்க. அதுதாங்க இந்த வைத்திருதி நாமயோக பலனுங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகி அவயோகிக்கு உண்டான கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அவங்களுக்கு எப்படி எப்படி பரிகாரம் பண்ணணும், கோயில் வழிபாடு எப்படி தரணும், வாழ்வியல் ரீதியாக தான தர்மங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் கால் பண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கான பதில் சொல்கிறேங்க. எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் நிறுவனர் உயர்ந்த டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி, என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாபம் லாவண்யாங்க. 9585329797 என்னுடைய மொபைல் நம்பர். உங்களுக்கு எதாவது ஜோதிட சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி வந்து யாருக்காவது இப்போ புதுசாக வந்து ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா நாளைக்கு தாங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடிப்படை உயர்நிலை வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ஆர்வம் இருந்துச்சுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. மிகவும் அற்புதமாக யோகம் 27 நாம யோகத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான பலன்களை வந்து வாழ்க்கையில் அனுபவிக்க முடியுன்ற விஷயங்களை அழகாக எடுத்து வச்சாங்க. லாபம் லாவண்யா அவர்களை பாராட்டி 100 கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு நமது குருநாதர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.